மகன் செய்த காரியம் அப்பாவுக்கு ஞாபக மருதி. நியூ ஜெர்சி, அதிகாலை 4:16 மணி. ஹலோ, டி ஸ்ரீகாந்தா, நான் பேசுறது கேக்குதா? இந்தியாவிலேருந்து சித்தப்பா சக்கரபாணி. சொல்லுங்க சித்தப்பா, என்ன விஷயம்? இப்படி ராத்திரி 4 மணிக்கு கால் பண்ணியிருக்கீங்க. டே, முக்கியமான விஷயம். உங்கள் அப்பாவுக்கு அல்சைமர்டா. அதிகாலை 4 மணிக்கு தூக்க கலக்கத்தில் ஸ்ரீகாந்துக்கு ஒன்றும் புரியவில்லை. சித்தப்பா, மறுபடியும் சொல்லுங்க. உங்கள் அப்பாவுக்கு அல்சைமர், செலக்டிவ் அம்னீஷியா, கொஞ்சம் முத்தி போய் அல்சைமர் ஸ்டேஜ் 2ன்னு டாக்டர் சொல்கிறாரு. ஒரு 5 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுறேன் சித்தப்பா. தொடர்பை துண்டித்தான் ஸ்ரீகாந்த். சித்தப்பா கூறிய செய்தி மனதில் பேரிடியாய் விழுந்தது. அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பாவை பார்த்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆயிருக்கும். காரணம், அவன் செய்து கொண்ட திருமணம் 13 ஆண்டுகள் முன்னால். அப்போதுதான் அவன் அமெரிக்கா வந்து 5 வருடங்கள் ஆகியிருந்தது. நியூ ஜெர்சியில் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் எம்எஸ் படிக்க வந்தவன் அங்கேயே வேலை கிடைத்துவிட மெதுவாக குடிபெயர ஆரம்பித்தான். அவன் வீட்டுக்கு தொலைபேசி அழைத்த போது, ஸ்ரீகாந்தா, டிசம்பரில் கிறிஸ்மஸ் லீவுக்கு இந்தியா வரையிலையோ, அப்போவே உன் கல்யாணத்தை முடிச்சுலாண்டு உத்தேசலா. உனக்கு சம்மதம் தானே? அப்பா, என்ன சொல்கிறீங்க? எனக்கு இப்போ கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும். ஸ்ரீகாந்தா, பொண்ணு யார் தெரியுமா? என் அக்காவோட 2வது பொண்ணு லலிதா. சின்ன வயசுலேருந்து உன் மேல் ஆசையை வளர்த்து வச்சுட்டு இருக்கா. மாட்டேன்னு சொல்லிடாதடா. அப்பா, அது என்னடா போயின்னு, உனக்கு சம்மதம் தானே? அப்பா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். முதல்ல நீ இங்கே வா. பாக்கி விஷயத்தை அப்புறம் கவனிச்சுக்கலாம். ஸ்ரீகாந்துக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அமெரிக்கா பெண் ஒருத்தியை ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டு விட்டான். வீட்டில் யாருக்கும் தெரியாது. அலுவலகத்தில் சிலருக்கும், அவனுடைய கல்லூரி நண்பர்கள் சிலருக்கும் மட்டுமே தெரிந்திருந்தது. பெருமான் கோவிலில் ஒரு நல்ல நாள் பார்த்து தாலி கட்டிவிட்டு அருகிலிருந்த சர்ச்சில் மோதிரம் மாற்றி கொண்டான். உடனடியாக இந்தியாவுக்கு கிளம்பினான். 2-3 முறை அவன் அப்பாவை கூப்பிட்டான். அப்பா தொலைபேசியை எடுக்கவில்லை. மனைவி ஜெனிஃபரையும் அழைத்து கொண்டு சென்றான். சென்னையில் இறங்கிவிட்டு ஓரிரு நாள் கழித்து சொந்த ஊரான திருவையாறுக்கு சென்றான். அப்பா அப்போது சபித்து விட்டார். போடா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்க்க மாட்டேன். எங்கேயாவது போ. அமெரிக்கா, அர்ஜென்டினா, அண்டார்டிகா, எங்கே வேணா போ. ஆனால் உனக்கு புள்ள பிறந்ததுக்கப்புறம் பையன் தாத்தாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்த அப்புறம் உன் அப்பாவை கடைசியாக பார்க்குற நாள் அதுதான். சில நிமிடங்கள் அவன் மௌனமாய் இருந்தான். அப்பா ஸ்ரீகாந்திடம் மனவிட்டு பேசி சுமார் 13 ஆண்டுகள் ஆகின்றன. ஸ்ரீகாந்த் எத்தனையோ முறை ஃபோன் செய்தும் அவர் பேசவில்லை. சித்தப்பாதான் இருவருக்கும் இடையில் பாலமாக இருந்தார். இப்போது அவர்தான் ஃபோன் செய்து அப்பாவுக்கு அல்சைமர் இருப்பதை சொன்னார். ஸ்ரீகாந்த் மறுபடியும் ஃபோன் செய்தான். அப்பா, இன்னமும் எனக்கு கொடுத்த சாபத்தை மறக்கலையோ? வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. அவரோட கல்யாணம், நீ பிறந்தது, உனக்கு பூணூல் கல்யாணம், உனக்கு கொடுத்த சாபம். மற்றபடி இன்னைக்கு காலம்பர என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் ரொம்ப யோசிச்சுட்டு தெரியலங்கிறாரு டாக்டரும். இன்னும் சில மாதம்தான் தாக்கு பிடிப்பாருன்ட்டார். இனிமே எல்லாமே அந்த பெருமாள் கையில் தான். எனக்கு இப்போ அப்பாவை பார்க்கணும். ஆனால் எப்போ அவர் எனக்கு கொடுத்த சாபம் மறக்கலைன்னு சொன்னாலோ பார்க்க பயமாகவும் இருக்குது. பயப்படாத, நான் மெதுவாக அப்பா கிட்ட எடுத்து சொல்கிறேன். நீ பாரு. நீயும் ரொம்ப வருஷம் ஆச்சுல. சரி சித்தப்பா, சாயந்தரம் திரும்ப ஃபோன் பண்ணுறேன். சுமார் 1 மணி நேரம் கழித்து ஸ்ரீகாந்த் கூப்பிட்டான். சித்தப்பா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சிவராமனு என் சிநேகிதன் தஞ்சாவூரில் ஒரு ரிசர்ச்சுக்காக வரான். அவன் 3 மாதம் தஞ்சாவூரில் இருக்கணும்னு சொன்னான். நான் தான் சொன்னேன் எங்கள் வீட்டிலே தங்கிக்கோன்னு. அவனும் வெஜிடேரியன் தான். திருவையாறுலேருந்து தஞ்சாவூர் 1/2 மணி நேரம் தானே, போயிட்டு வரலாம். 3 மாதத்துக்கு ஹோட்டலில் தங்கினா ரொம்ப செலவாகும். அதனால் அப்பா கிட்ட பேசி ஒரு 3 மாதத்துக்கு அங்கேயே தங்க சொல்லுங்க. அவன் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கான். அவனோட ரிசர்ச் ஒர்க் எல்லாம் நைட் டைமில் தான் இருக்கும். அப்பாவுக்கும் துணையாக இருக்கும். நீங்களும் காசி, ராமேஸ்வரம், கேதார்நாத், பத்ரிநாத் எல்லாம் ரொம்ப வருஷமாக போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ போயிட்டு வாங்க. அப்பாவுக்கும் ஒரு மாறுதலாக இருக்கும். நீ சொல்கிறதும் சரிதான். உங்கள் அப்பாட்ட பேசிட்டு சொல்கிறேன். ஓரிரு தினங்களில் அப்பாவிடம் பேசி சிவராம் திருவையார் வீட்டில் தங்க சம்மதம் என்று சொல்லிவிட்டார். திருவையார் சின்ன வயசில் சிவராமுக்கு அந்த ஊர் கொஞ்சம் பரிச்சயமானதாக இருந்தாலும் இப்போது பல மாற்றங்கள். புதிய பஸ் ஸ்டாண்ட்,
வாகன நெரிசல், புதிய கடைவீதி இவற்றில் பழைய அடையாளங்கள் மறைந்துவிட்டன. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஸ்ரீகாந்தின் வீட்டை கண்டுபிடித்தான் சிவராம். பழைய வீடு கட்டி 50-60 வருடங்கள் இருக்கும். திண்ணை இருந்தது, முற்றம் இருந்தது, மனிதர்கள் மட்டும் குறைவாக இருந்தனர். சார், சிவராம் அழைத்தான். யாரோ உள்ளே இருந்து ஒரு பெரியவர் எட்டி பார்த்தார். வயது 80ஐ தொட்டிருக்கும். 2 வாரங்களாக மடிக்காத வெள்ளை தாடி, தலையில் எண்ணிவிடக்கூடிய தலைமுடி. வீட்டுக்குள் பழைய சாதனங்கள் இருந்தன. 90களில் இருந்த தொலைக்காட்சி, ஈசி சேர், அழுக்கு படிந்த புத்தகங்கள், ஒரு மர ஸ்டூல். நான் சிவராம், உங்க மகனின் நண்பன். திரும்ப திரும்ப கூறியும் பதில் இல்லை. அவனை அறியாமல் அவன் கண்கள் ஈரமாகின. அவன் இன்னும் வீட்டு வாசலிலே இருந்தான். யாரோ பின்னால் இருந்து நடந்து வர சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். கொஞ்சம் ஒல்லியான இளம் முதியவர் ஒருவர் வந்தார். தம்பி, யார் நீங்க? உங்களை எங்கேயோ பார்த்துருக்கிறேனே. அவர் சிவராமன் பார்த்து கேட்டார். சிவராமன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். ஓ, நீங்கள் தானே அது? வாங்க வாங்க. இவர் தான் ஸ்ரீகாந்தோட அப்பா சத்யநாராயணன். என் பேர் சக்கரபாணி, ஸ்ரீகாந்தோட சித்தப்பா. உள்ளே வாங்க. சற்று தயங்கி சிவராமன் உள்ளே போனான். ஸ்ரீகாந்த் எல்லாமே சொன்னான். நீங்கள் 3 மாதம் இங்கே தங்கியிருப்பீங்கன்னு. அந்த ரூமில் தங்கிக்கோங்க. காலையில் சாயந்தரம் 2 வேளை சாப்பாடு வந்து காஃபியோடு சேர்த்து பக்கத்து தெரு சாரதா மாமி சமையல் செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. இந்த வீட்டை உங்கள் சொந்த வீடு மாதிரி நினைங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நான் என் மனைவியை அழைச்சிட்டு ஒரு 15 நாள் ராமேஸ்வரம், காசி, கயா எல்லாம் போகிறேன். வந்துட்டு ஒரு வாரம் ரெஸ்ட்டு. அப்புறம் ஹரித்வார், ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத் 1 மாதம் டூர். அப்புறம் ஒரு 10 நாள் ரெஸ்ட். அப்புறம் உடுப்பி, தர்மஸ்தலா, குக்கேட், மங்களூர் பக்கம் 10 நாள் டூர். ஸ்ரீகாந்த் விவரமாக சொல்லியிருப்பானே. சொன்ன அங்கிள், நான் அமெரிக்கா போன புதுசில் அவன் எனக்கு நிறைய உதவி இருக்கிறான். 2008 எனக்கு வேலை போச்சு. அப்போவும் அவன் தான் பக்கபலமாக இருந்தான். அந்த நன்றி கடன் எப்படியாவது செஞ்சு தீர்க்கணும்னு நினைச்சு அவனால் இந்தியா வர முடியாதுன்னு சொன்னான். எனக்கு 3 மாதம் ஒரு ரிசர்ச்காக இந்தியா வர வாய்ப்பு கிடைச்சிது. அப்படியே அப்பா கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தேன். அப்பாவா? அது ஸ்ரீகாந்தோட அப்பா தான். சரி சரி சிவராம், நான் கிளம்புறேன். அப்பாவை பத்திரமா பார்த்துக்கங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? தினமும் காலையிலையும் ராத்திரியும் மாத்திரை கொடுக்கணும். மாதம் 1 நாள் தஞ்சாவூர் மெடிக்கல் செக்கப். மற்றபடி உங்கள் அண்ணாவை எங்கள் அப்பா மாதிரி பார்த்துக்கிறேன். சக்கரபாணி சத்யநாராயணனை பார்த்து, அண்ணா, ஈவா உங்கள் பிள்ளையோட ஃப்ரெண்ட், பேர் சிவராம், அமெரிக்காலேருந்து வந்திருக்கான். உங்கள் கூட தான் 3 மாதம் இருக்க போகிறான். ஓ. அவரிடமிருந்து வேறு பதில் எதுவும் வரவில்லை. சித்தப்பா கிளம்பி விட்டார். என் பையனை தெரியுமோ? அவன் அமெரிக்காலேயே ஃபேமஸான ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் தான் படித்தான். சத்யநாராயண் பேசினார். பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி அங்கிள். ஓ, நீயும் அங்கே தான் படிச்சியா? ஆமாம் ஆமாம். உங்கள் மகனோட நெருங்கிய நண்பன். சிவராம் கண்களில் நீர் துளித்தது. என் பையன் +2ல் இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லே முதலாவதாக வந்தான். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரிடம் பரிசு பெறும் புகைப்படம் பழைய நியூஸ் பேப்பரில் வந்தது. எடுத்து வைத்திருந்தார். அதை சிவராமிடம் காமித்தார். இது அவனுக்கு காது குத்தும்போது எடுத்தது. சத்யநாராயணன் நீண்ட நாள் கழித்து மனதார பேசினார். அன்று மற்றும் அரை மணி நேரம் பேசியிருப்பார். கடந்த 1 வாரத்தில் பேசிய நேரம் அதைவிட குறைவு. அடுத்த சில நாட்கள் வேகமாக நகர்ந்தன. சிவராம் அவரை கூட்டிக் கொண்டு அருகில் இருந்த கோவிலுக்கெல்லாம் போனான். அவரிடம் பேசுவது அதிகமானது. சத்யநாராயண் மெல்ல புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தார். அவ்வப்போது சக்கரபாணி செல்போனில் அழைத்து விசாரித்தார். சத்யநாராயணன் நலமாக இருப்பதாகவும் தஞ்சாவூருக்கு பரிசோதனைக்கு போய் வருவதாகவும் சிவராம் கூறினான். 3 மாதங்கள் ஓடிப்போயின. சக்கரபாணி வீட்டுக்கு வந்தார். வீடு கொஞ்சம் மாறி இருந்ததை கவனிக்கவில்லை. அண்ணா, எப்படி இருக்க? வாடா, காசி, ராமேஸ்வரம் எல்லாம் எப்படி இருந்தது? எப்படி அண்ணா ஞாபகம் வச்சுருக்க? சிவராம் எழுதி கொடுத்துட்டு போனான். படிச்சுட்டே இருந்தேனா, அதான் ஞாபகம் இருந்தது. அவர் கையில் ஒரு காகிதம் இருந்தது. ஆமாம், சிவராம் எங்கே? இன்னைக்கு காத்தால ஃப்ளைட்டில் அமெரிக்கா போயிட்டான். மறுபடியும் காகிதத்தை பார்த்து சொன்னார். ஊருக்கு போயிட்டானா? என்ன சொல்கிறேலண்ணா? அப்போது தான் வீடு கொஞ்சம் மாறி இருந்ததை உணர்ந்தார். நெடுநாளைக்கு பிறகு வீடு சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. புத்தக அலமாரியில் அழுக்கு இல்லை. ஃபியூஸ் போன டியூப்லைட் மாற்றப்பட்டிருந்தது. பல சின்ன சின்ன மாறுதல்கள். மிக முக்கியமாக அண்ணா புத்தகம் ஒன்றை அருகில் வைத்திருந்தாள். பாதி படித்திருப்பார் போலும். டெமன்ஷியா வந்த பிறகு படிப்பதை நிறுத்திவிட்ட அவர் இப்போது மாறியிருந்தார். நேராக சிவராமன் தங்கியிருந்த அறைக்கு போனார் சக்கரபாணி. அங்கே அவன் வந்து தங்கிய சுவடு எதுவும் இல்லை. அலமாரியில் காகிதங்கள் இருந்தன, ஜெராக்ஸ் காகிதங்கள். அவற்றை தற்செயலாக பார்த்தவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே ஸ்ரீகாந்தின் பாஸ்போர்ட் நகல். அது எப்படி சிவராமிடம் வந்தது? அங்கே ஸ்ரீகாந்தின் ஃபோட்டோவை பார்த்தார். அது வேறு யாரும் இல்லை, சிவராம். மறுநாள் அமெரிக்காலேருந்து ஸ்ரீகாந்த் அழைத்தான். டே ஸ்ரீகாந்தா, எப்பட்றா?
இருக்க இங்கே வந்துட்டு போனது நீயா? ஆமா சித்தப்பா. எப்படியாவது அப்பா கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு தோணிது. ஆனா, அப்பா தான் சபத்த மறக்கலையே. அதனால ஃப்ரெண்டு வரதா சொல்லிட்டு நானே வந்தேன். அப்போ அந்த 3 மாசம் ரிசர்ச் நான் இங்கே வர ஒரு காரணம் வேணும் இல்லையா? கம்பெனியில 3 மாசம் லீவ் போட்டேன். ரிசர்ச்ன்னு பொய் சொல்லி அங்கே வந்து அப்பாவை நன்னா கவனிச்சுட்டேன். அவருக்கு பிடிச்ச கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனேன். கொஞ்சம் கொஞ்சமா அவர் மூடு மாறிது. பழைய விஷயமெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அதுக்கு மேல ஆஃபீஸில் சமாளிக்க முடியல. அதான் வந்துட்டேன். என்கிட்ட கூட இதை நீ சொல்லலையேடா. இல்லை சித்தப்பா, அப்பாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்க ஒரே நோக்கத்தில் தான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. எங்க அப்பா கிட்ட பேச முடியாதான்னு நினச்சேன். ஆனால் இந்த 3 மாதம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள் சித்தப்பா. சரிடா, நீ தான் சிவராமன் அவர்கிட்ட சொல்லிட்டியா? இல்லை சித்தப்பா, நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் என்னால் முடியலை. பயம் எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயம். நீங்கள் என்ன சொல்லாதீங்க சித்தப்பா. சரிடா, நானும் சொல்லலை என்றபடி திரும்பினார். அப்படியே வாயெடுத்து போனார். 4 அடி தூரத்தில் சந்திரநாராயணன். சக்கரபாணி, நீ பேசியதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஃபோனை என்கிட்ட கொடு. சக்கரபாணி பயந்து கொண்டே ஃபோனை கொடுத்தார். ஸ்ரீகாந்தா. சத்யநாராயணன் குரல் கொஞ்சம் தடுமாறியது. அப்பா. ஸ்ரீகாந்தின் குரல் தடுமாறியது. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. இன்னைக்கு காத்தால தான் இங்கே வந்தேன். உனக்கு எத்தனை பசங்க? ஒரே பையன்ப்பா. சரி, எனக்காக நீ இங்கே ரொம்ப நாள் தங்கியிருந்து பார்த்துக்கிட்ட. இன்னும் ஒரே ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்கப்பா. உன் பொண்டாட்டி புள்ளைய கூட்டிகிட்டு வாப்பா. நான் என் பேரனை பார்க்கணும். மறுமுனையில் அமெரிக்காவிலிருந்து ஒரு சின்ன விசுமல் சத்தம் கேட்டது. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.